ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மீண்டும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த கமாலி யூடியூப் சேனல் வழியாக உங்களை எல்லாரையும் நான் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒன்று இமேஜின் பண்ணி பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃபேமிலிஸ், உற்றார் உறவினர்கள் எல்லாருமே அவங்களோட சொந்த நாடுகளில் இருந்து அவங்கள வீடுகளை விட்டுக்கிட்டு பல தேசங்களில் வெளிநாடுகளில் வேலை பார்த்துட்ருப்பாங்க. அவங்களோட எதிர்காலம் ஏதோ ஒரு கனவு. அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், இல்லை இப்போ இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலை மாறணும். இப்படி ஏதோ ஒரு கனவுகளுக்காக ஒவ்வொருத்தவங்க இந்த மாதிரிப்பட்ட ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்த ஒரு ஒரு ஆளோட ஒரு ஒரு பெண், அவங்களோட ஒரு கேஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க எடுத்த அவங்களோட கனவு, அவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே சுக்கு நூறாகி அது அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக டேர்ன் ஆகி இப்போ அவங்களுக்கு கடைசியில் இன்னும் 5 நாளையில் அவங்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிற அந்த அளவுக்கான ஒரு சூழ்நிலையில் கொண்டு நின்றுட்டுருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு சோகமான விஷயத்தை தான் இதில் ஆக்சுவலாக நடந்திருக்கு. யார் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் அவங்களோட அந்த கனவு இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த கேஸு யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிமிஷா பிரியா அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் பாலக்காடு பகுதியை சேர்ந்த ஒரு பெண். இவங்க 2008 அந்த வருஷம் யெமன் அப்படின்ற ஒரு நாடு. யெமன் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒமான் கேள்விப்பட்டிருப்பாங்க நம்ம பொதுவாக. ஒமானோட பக்கத்தில் இருக்குது, சவுதி அரேபியா பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு. அங்கே 2008 இவங்களுக்கு நர்சிங் ஒரு நர்ஸாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைக்கிது. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த யெமன் நாட்டோட தலைநகரான சனா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு 2008 அப்போ இவங்களுக்கு 19 வயசு. இவங்களுக்கு வேலை கிடைக்குது. இவங்க அங்கே போகிறாங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 3 வருஷம் வேலை பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களோட இங்கே ரொம்ப கொஞ்சம் ஃபினான்ஷியலி அன்ஸ்டேபிளாக இருக்கிறாங்க அப்படின்றதுனால ஒரு 3 வருஷம் வேலை பார்க்குறாங்க. அப்புறம் அப்போ 2011 இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. நம்ம கேரளாவில் உள்ள ஒரு பையன் டோமி தாமஸ் அப்படின்ற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி அப்போ இந்த பையனும் அங்கே போகிறாங்க. இவங்க ஹஸ்பண்டும் அங்கே போகிறாங்க. 2 பேரும் சேர்ந்து அங்கே வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க ஒரு விதமாக அவங்களோட அந்த கஷ்டங்கள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அழகான குழந்தை. எல்லாமே வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அப்போ இவங்க நினைக்கிறாங்க, ஓகே நம்ம இங்கே ஒரு கிளினிக் ஒன்று ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்க நர்சிங் ஃபீல்டில் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறது மாதிரி ஒரு கிளினிக் நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சி அதை பற்றி யோசிக்கும்போது அவங்க யெமன் அப்படின்ற நாட்டில் ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணணும்னா இவங்க வெளிநாட்டவர்கள் இல்லை யெமன் நாட்டுக்கு. ஏன்னா இவங்க இந்தியர்கள், அங்கே போயிருக்காங்கன்னா இவங்க அவங்களுக்கு வெளிநாட்டவர்கள். ஸோ அங்கே அந்த யெமன் நாட்டில் உள்ள ஒரு ஒரு குடிமகனோட அப்படின்ற அந்த யெமனியோட ஒரு சப்போர்ட்டும் இல்லை, அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப்பும் இருந்தால் மட்டும்தான் அங்கே ஒரு கிளினிக் தொடங்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை வருது. ஸோ இவங்க அப்போது கொஞ்சம் அப்படி தேடிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு இவங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஹாஸ்பிட்டலில் போகிற ஒரு யெமினி, அவர் பேர் என்னன்னா தலால் அப்தோ மஹ்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அறிமுகமாகுது. ஸோ இவங்க அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. பேசி அவங்களும் ஓகே நம்ம கிளினிக் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்ட்னர்ஷிப் தரலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஸோ இவங்க கிளினிக் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிளினிக்குக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ரன் பண்ணுறதுக்கான கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இவங்களும் அந்த ஸ்பான்சர் பண்ண அந்த எமினியுமா சேர்ந்து 2 பேருமா லோனெல்லாம் அங்கே உள்ள பேங்க்கில் எடுக்கிறாங்க. எல்லாமே நல்ல ஸ்மூத்தாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா போயிட்டுருக்குற அந்த நேரத்தில் திடீர்னு அப்போ தான் இவங்களோட அந்த கனவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது மாதிரி, ஒரு பாம் போடுறது மாதிரி ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்குது. அது என்ன அப்படின்னா, 2014 அந்த யெமன் நாட்டில் ஒரு உள்நாட்டு போர் நடக்குது. அந்த உள்நாட்டு போர் யார் யாருக்குன்னா, அந்த யெமன் கவர்மெண்ட்டுக்கும் அப்புறம் ஈரான் பேக் பண்ணுற ஒரு ரிபல் குரூப், அவங்க தான் ஹவுதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்குமான ஒரு உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களால் அந்த ஃபேமிலி, ஏன்னா அங்கே ஒரு சின்ன குழந்தை இருக்குல்ல, இவங்களோட குழந்தையும் அந்த டாமி, இவங்க 2 பேராலையும் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியல. ஓகே இவங்கள நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நிறைய அந்த நாடுகளில் இந்த மாதிரி சிக்கி தவிச்சிருக்கிற மக்களை சொந்த நாட்டுக்கு கொண்டு வர அந்த ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கு. அப்போ இந்த டாமியும் அந்த குழந்தையுமா நம்ம இந்தியாவுக்கு திரும்ப வராங்க. இவங்க மட்டும், நிமிஷா மட்டும் அங்கே இருந்து அந்த கிளினிக்கை மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, 2015
இந்த நிமிஷாவோட இந்த குழந்தை இருக்குல்ல இங்க, அவங்களுக்கு வந்து ஞானஸ்நானம் குடுக்குறது ஒரு ஒரு அவங்களோட ரிலீஜியஸ் ஃபங்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்கும்போது, இந்த ஸ்பான்சர் பண்ணாங்கல்ல எமினி அந்த மஹ்தின்னு சொல்ற அந்த ஆளுமே சேர்ந்து வந்திருக்காரு இங்க. இங்க வந்து இவங்க எல்லாம் ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு திரும்ப போயிருக்காங்க. திரும்ப போம்போதும் வந்து அங்க வார் நடந்துட்டு இருக்கிறனால நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட டிராவல் பேன் எல்லாம் இருக்கிறனால டாமியும், அந்த குழந்தையுமே வந்து அங்க போகல. இவங்க மட்டும் ஏன்னா இவங்க அங்க பிசினஸ் ரன் பண்றதுனால இந்த நிமிஷாவும், அந்த மஹ்தி மட்டும் அங்க போறாங்க. போய் அங்க பிசினஸ் ரன் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அங்க வந்து ஒரு சிக்கல் ஆரம்பிக்கமாகுது. என்னன்னா மஹ்தியோட பிஹேவியர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுது. இப்படின்றது தான் வந்து இவங்களோட நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல்கள். இவங்க வந்து அவங்களோட லாயர்கிட்டலாம் சொல்லி அந்த கோர்ட்லலாம் வாதாடுவாங்கல்ல, அந்த டைம்ல கிடைச்சிருக்கிற தகவல் இப்படி தான். 2015லிருந்து வந்து இவங்களோட பிஹேவியர்ல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. இந்த மஹ்தின்னா அந்த எமினி. அவர் வந்து இந்த லேடிய வந்து கம்ப்ளீட்டா டாமினேட் ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட், ஃபேமிலி யாருமே இங்க கிடையாது. ஸோ இந்த லேடிய வந்து கம்ப்ளீட்லி டாமினேட் பண்ண ஆரம்பிச்சதாகட்டும், இவங்களோட இந்த கிளினிக் நடத்துறாங்கல்ல 2 பேரும் பார்ட்னர்ஷிப் அந்த கிளினிக்ல இருந்து வர ப்ராஃபிட்ட வந்து குடுக்காம, அந்த ப்ராஃபிட்ட எடுக்கிறதாகட்டும் நெறைய ப்ராஃபிட்ட எடுக்கிறதாகட்டும், அப்புறம் வந்து இந்த லேடிய வந்து ஹராஸ் பண்றது, அப்புறம் வந்து இவங்களோட பாஸ்போர்ட்ட எடுத்து வச்சுக்கிட்டது, இந்த மாரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அங்க மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா டென்ஷன் ஆகுற மாரி. அப்படின்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு எஸ்கலேஷன் இருக்கும்ல, மென்டலி வந்து ஏதோ நடக்குது அப்படின்ற மாரி அந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் எல்லாம் அங்க வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ நாள் போக போக கிட்டத்தட்ட ஒரு 2015லேருந்து 2017 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா 2 வருஷம் இருந்திருக்கு. பட் ஒரு 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 இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்து இவங்களுக்குள்ளாடி உள்ள அந்த ஒரு ஒரு அந்த பார்ட்னர்ஷிப்ல வந்து ஒரு சின்ன சின்னதா அந்த விரிசல்கள் வர ஆரம்பிச்சது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த விரிசல்கள் பெரியதாகி, ஃபினான்ஷியலாவும் இவங்களுக்கு அதுக்கப்புறம் நாள் போக போக இவங்களுக்கு வந்து அந்த கம்பெனிலேருந்து வர எந்த ப்ராஃபிட்டுமே கொடுக்காம இருக்கிறதாகட்டும், இவங்கள வந்து அப்யூஸ் பண்றதாகட்டும், ஹராஸ் பண்றதாகட்டும், அப்புறம் வந்து இவங்க அந்த ஆள் இங்க வந்தார்ல, கேரளாக்கு வந்து அந்த ஒரு ஃபங்ஷனுக்கு அட்டெண்ட் பண்ண வந்தாங்கல்ல, அதுலயோ எதுலயோ ஏதோ ஒரு விதமா வந்து இந்த ஃபேமிலியோட இந்த நிமிதா அப்படின்ற இந்த பொண்ணோட ஒரு ஃபோட்டோவ எடுத்து, அந்த ஆளோட ஃபோட்டோவும் வச்சு, இந்த ஆள் வந்து இந்த எமினி வந்து இந்த நிமிஷாவோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாரி அங்க எல்லாம் ஒரு ஒரு அனௌன்ஸ்மென்ட்ஸ் பண்றதாகட்டும், அந்த மாரி கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் அங்க போயிட்டுருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து டோட்டலி வந்து இவங்களால தாங்கிக்க முடியல. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு எப்படியாவது அந்த நாட்டிலருந்து தப்பிச்சு வந்துட்டா போதும். ஆரம்பத்தில எப்படி ஸ்டக் ஆனாங்கன்னா, இவங்க அங்க லோன் எடுத்திருந்தாங்க. இவங்களோட பாஸ்போர்ட் வந்து இந்த ஆளோட எமினியோட கையில எமினி திருடிட்டாரு. இப்படி இப்படி 1, 2 விஷயங்கள் வந்து சட்ட சிக்கல்கள இவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருந்த அந்த ஒரு சூழ்நிலையா இருந்துச்சு. ஒரு 2 வருஷம் 2015ல ஆரம்பிச்சது. 17 வரைக்கும் அப்படி போகுது. பின்ன இவங்களோட ஃபேமிலியோட அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல, அவங்க வந்து இங்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒருத்தவங்க தான் வந்து ஏர்ன் பண்றாங்க. இப்படிப்பட்ட சின்ன பிரச்சனைகள் எல்லாமே ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அவ்வளோ பெரிய அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு, ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறது அந்த மாதிரி சின்ன ஜாப் தான். ஸோ ஃபினான்ஷியலாவும் இவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கனால, ஆரம்ப காலத்தில இவங்க வந்து கொஞ்சம் தாங்கிக்கிட்டு அப்படியே ரன் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் போக 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 ரொம்ப சிச்சுவேஷன் வொர்ஸ் ஆகுது. ஸோ 2017ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க நினைக்கிறாங்க எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து அந்த பாஸ்போர்ட்ட நம்ம எடுத்துட்டோம்னா, நம்ம நாட்டுக்கு ஓடி போயிரலாம், தப்பிரலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இவங்களுக்கும் இவங்களோட அந்த பழைய அந்த கிளினிக்ல ஒர்க் பண்ண இல்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண ஒரு ஹனான் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ஸோ இப்படி 2 பேரா ஏதோ டிசைட் பண்றாங்க, எப்படி தான் அந்த பாஸ்போர்ட்ட எடுக்கிறது அப்படின்னு. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து தெரியிற ஒரு ஐடியா என்னன்னா, நம்ம கொஞ்சம் மயக்க மருந்து குடுத்துரலாம் இந்த ஆளுக்கு. அப்போ வந்து இவரு மயங்கிருவாரு. அந்த டைம் நம்ம வந்து மெதுவா நம்மளோட பாஸ்போர்ட்ட எடுத்துட்டு ஓடிரலாம் அப்படின்னு மாரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஸோ 2017ல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க அந்த கனவுகள் எல்லாம் சிதைச்சிட்டு, இனி எப்படியாவது இந்த இடத்துலருந்து தப்பிச்சா போதும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அவங்க மெதுவா அந்த எமினிக்கு வந்து அந்த மஹ்தி அவன் பேரு. அந்த எமினிக்கு வந்து மெதுவா கேத்தமைன் அப்படின்ற அந்த போதைப் பொருள கொஞ்சமா குடுக்குறாங்க. குடுத்தா என்ன ஆகுது அப்படின்னா, அது கொஞ்சம் டோஸ் வந்து கூடிருச்சு போல. அந்த ஆள் வந்து இறந்து போயிடுறாரு. அந்த மஹ்தி எமினி இறந்து போனோன, இந்த நிமிஷாவும் கூட இருந்த அந்த ஹனான் அப்படின்ற இந்த 2 பேரும் வந்து கொஞ்சம் பதறிர்றாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாது. என்ன என்ன ஆகப்போகுதுன்னு தெரியாதனால, திடீர்னு அந்த ஆள தூக்கிட்டு போய் அந்த இறந்த ஆள தூக்கிட்டு போய் ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளாடி போட்டுர்றாங்க. இதுதான் வந்து ரொம்ப சிச்சுவேஷன ரொம்ப வொர்ஸ் பண்ணிருச்சு. இது வந்து அந்த சிச்சுவேஷன வொர்ஸ் பண்ணது மட்டும் கிடையாது. இவங்க வந்து இது பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, தப்பி ஓடிர்றாங்க பாஸ்போர்ட் எடுத்துட்டு. எப்படி போறாங்கன்னா, சவுதி அரேபியாவுக்கு வந்து அந்த பார்டர் வழியா எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்ற மாரி அவங்க அங்க போறாங்க. சவுதி அரேபியா பார்டர்ல வந்து இவங்கள வந்து இந்த கேஸ் எக்ஸ்போஸ் ஆகுது. எக்ஸ்போஸ் ஆகி இவங்கள வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. ஆனா அப்புறமா வந்து இந்த கோர்ட்ல அவங்களோட ஜுடிஷியல்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணி வாய்தாக்கள் அந்த மாரி ஹியரிங்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு.
ஆனா 2018ல வந்து இவங்க வந்து ஏன்னா இவங்க வந்து அந்த தண்ணி தொட்டிக்குள்ளாடி அப்படிதான் வந்து இந்த லாயர்ஸ் அதில சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து தண்ணி தொட்டிக்குள்ளாடி தூக்கி போட்டனால, இவங்க தரப்பில இருந்து சொல்ற இவங்கள அவங்க அப்யூஸ் பண்ணதாகட்டும், இவங்களோட அந்த ப்ராஃபிட்ஸ் ஒண்ணும் குடுக்காம இவங்கள ரொம்ப அவங்களோட அடிமைகள் மாரி அந்த ஒரு விதமா எடுத்துட்டு போனதாகட்டும், ஃபிசிக்கலி எல்லாமே பண்ண டார்ச்சர்ஸு இந்த மாரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அத வந்து அந்த அவங்களோட எமினி கவர்ன்மெண்ட் வந்து எமினி கோர்ட் அந்த வந்து கேட்கறதுக்கான ஒரு இதில இல்ல. அவங்க வந்து அவங்களோட என்னவா இருந்தாலும் அவங்க வந்து உள்நாட்டு மக்களுக்கான ஒரு சப்போர்ட் இருக்கும்ல. ஸோ அவங்க வந்து அந்த மஹ்திலுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. 2020ல வந்து இவங்களுக்கான தூக்கு தண்டனைய வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. இவங்கள வந்து 2020ல வந்து தூக்கு தண்டனை குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இருந்தாலும் மேல்முறையீடுகள் அந்த மாரி இருக்கும்ல அந்த ஜுடிஷியல்ல. ஸோ இவங்க மேல்முறையீடு பண்றாங்க. 2023 வரைக்கும் அப்படியே ட்ராக் பண்ணி அப்படி போயிட்டே இருக்குது. 2023ல வந்து அவங்களோட அப்ளிகேஷன வந்து கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்புறமா வந்து அந்த யெமன் வந்து ஆக்சுவலா அந்த ஹவுதீஸோட கண்ட்ரோல்ல இருக்குல்ல. ஸோ இவங்கள வச்சிருக்கிற அந்த கோர்ட், அந்த சனா அப்படின்ற அந்த இடத்துல இருக்கிற அந்த பிரிசன் அந்த சிறைச்சாலை இருக்குல்ல, சிறைச்சாலையுமே வந்து அந்த யெமெனிஸோட அந்த ஹவுதீஸோட கண்ட்ரோல்ல தான் ஆக்சுவலா இருக்கு. அந்த ஹவுதீஸ்ன்றது வந்து அவங்களோட கவர்ன்மெண்ட் பாடி கிடையாது ஆக்சுவலா. அவங்களோட அந்த ரிபல் அந்த ஈரான் பேக் பண்ண அந்த ரிபல் இருக்காங்கல்ல, புரட்சியாளர்கள் அவங்களோட கையில தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் இந்த லேடிய வந்து அந்த சிறைச்சாலைக்குள்ளாடி தான் வச்சிருக்காங்க. இப்போ வந்து அவங்களோட அந்த பிரசிடென்ட் அந்த யெமன் அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் வந்து கடைசியா வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. 2025 ஜூலை 16ஆம் தேதி இந்த லேடிய வந்து தூக்கு தண்டனை நிறைவேத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் இப்போ வந்து ரொம்ப பெரிய இதா இருக்கு. நினைச்சு பாருங்க 2020ல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இந்த லேடியோட ஃபேமிலி, இவங்க ஹஸ்பண்ட், பிள்ளைங்க எல்லாருமே வந்து எந்த விதமான ஒரு மனநிலையில இருந்திருப்பாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. என்னைக்கு தூக்கு தண்டனை நிறைவேறுமா? நிறைவேறாதா? தூக்குவாங்களா? இல்ல விடுதலை கிடைக்குமா? அப்படின்றது. ஆக்சுவலா அந்த இஸ்லாமிக் இதில வந்து ஷரியா அப்படின்னு சொல்றாங்க. ஷரியா லா அப்படின்னு. அது என்னன்னா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த இவங்களுக்கு இருக்காங்கல்ல, அவங்க வந்து தாமாக அவங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ, அதான் வந்து அங்க லா. அவங்க வந்து இவங்கள கொல்லணும், எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட முடிவு அதா தான் இருந்துச்சுன்னா, இவங்கள வந்து எக்ஸிக்யூட் தான் பண்ணுவாங்க. இல்ல அவங்க வந்து சரி மன்னிச்சு விடுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து பிளட் மனி அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்படின்னா, இவங்க வந்து அவங்கள கொன்னுட்டாங்கல்ல, மர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க இழப்பீடுக்காக ஒரு விதமான ஒரு ஒரு கண்ணுக்கு கண் அப்படின்ற மாரி. ஆனா டைரக்ட்டா இவங்கள எக்ஸிக்யூட் பண்ணி இவங்கள கொல்லாம ஒரு விதமான ஒரு காம்பன்சேஷன் குடுக்குறது மாரி. அத பிளட் மனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து அந்த பிளட் மனி அப்படின்ற அந்த விஷயத்துல தான் வந்து நெகோஷியேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. நமக்கு சில டைம் தோணலாம், ஏன் வந்து இந்தியன் கவர்ன்மெண்ட் இத வந்து பண்ண முடியாதா? அவங்க வந்து இந்த லேடிக்கு வந்து உதவ முடியாதா? அப்படின்ற மாரி நமக்கு தோணலாம். ஆனா ஆக்சுவலா என்ன அப்படின்னா, அந்த ஹவுதீஸ் அப்படின்றவங்க வந்து அவங்க வந்து ஒரு கவர்ன்மெண்ட் பாடி கிடையாது. அவங்க வந்து ஒரு இந்த நம்ம சொன்னோம்ல புரட்சியாளர்கள். அவங்கள வந்து நம்ம இந்தியன் கவர்ன்மெண்ட்ன்றது ஒரு ப்ராப்பரான ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் ஆகுற ஒரு கவர்ன்மெண்டல் பாடி. இதே மாரி அங்க ஒரு கவர்ன்மெண்டல் பாடி இருந்துச்சுன்னா, இவங்க வந்து மியூச்சுவலா வந்து ஆ பரஸ்பரம் பேசிக்குவாங்க. இவங்களோட டிப்ளோமேட்ஸ் இருப்பாங்க. அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அந்த மாரிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, எம்பசிஸ் எல்லாம். அது வழியா இவங்க வந்து பேசிப்பாங்க. பட் இப்ப என்னன்னா, அந்த பக்கம் யெமென்ல வந்து நம்ம கிட்ட கனெக்ஷன் கிடையாது. நம்ம இந்தியன் கவர்ன்மெண்ட் அந்த ஹவுதீஸ் அப்படின்ற அந்த அவங்கள வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஒரு ஆர்கனைசேஷனா வந்து அவங்கள கன்சிடர் பண்ணணும். ஏன்னா, அவங்க புரட்சியாளர்கள். அவங்க வந்து கபளீகரம் பண்ணியிருக்காங்க அந்த நாட்டுல இருந்த ஆட்சிய. அந்த நாட்டின் கவர்ன்மெண்ட்ட வந்து அடிச்சு தூக்கிட்டு, அந்த நாட்டுல வந்து அவங்களோட அந்த ஆட்சிய வந்து கபளீகரம் பண்ணி, அத வந்து அங்க நிலைநாட்டியிருக்காங்க. பட் அத வந்து இன்டர்நேஷனல்ல இருக்க எந்த கண்ட்ரீஸுமே அக்செப்ட் பண்ணல. ஸோ அதனால தான் வந்து அங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. நம்மளோட கவர்ன்மெண்ட் வந்து அவங்க கூட டைரக்ட்டா கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. இருந்தாலுமே கவர்ன்மெண்ட் பாடி நம்ம இந்தியன் தரப்புல இருந்து நெறைய அந்த இடைத்தரகர்கள வச்சு அந்த மஹ்தி அப்படின்ற அந்த யெமெனி ஸ்பான்சர் பண்ணார்ல, அவரு ஃபேமிலில வந்து பேச ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா அவங்க கொஞ்சம் வந்து இந்த ட்ரைப்ஸ் சைட்ல உள்ளவங்க. ஸோ அவங்கள வந்து ரீச் பண்றதுமே அதுவும் இந்த கவர்ன்மெண்டோட சப்போர்ட் யெமெனி கவர்ன்மெண்ட் சப்போர்ட் இல்லாம அவங்கள ரீச் பண்றதுமே கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகளெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. நம்ம கவர்ன்மெண்ட் பாடின்னு வரும்போது, நம்ம எதுவுமே எடுத்தோம், கவுத்தோம் அப்படின்ற மாரி பண்ண முடியாது. ஏன்னா, அதுக்கு எல்லாமே வந்து ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இந்த மாரி
கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற மாதிரி நிறைய சட்ட அமைப்புகள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வந்து அவங்க வந்து ஒரு விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம கவர்மெண்ட் ஏன் அவ்வளோ அக்ரெசிவாக வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சில கேசஸ்ல இருந்தெல்லாம் காப்பாற்றின மாதிரி இந்த கேஸை நம்ம பண்ண முடியலை அப்படின்றதுல வந்து இங்கே தான் ஒரு சட்டச்சிக்கல் இருக்குது. இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் இந்த எம்பசி, ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவங்க வழியாக எல்லாம் வந்து விஷயங்கள் நகர்ந்துட்டு தான் இருக்குது. அவங்க வழியாக எல்லாம் தான் இந்த அளவு இந்த கேஸ் வந்து தள்ளி 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 போனது. ஏன்னா அந்த இவங்களுக்கான தூக்கு தண்டனை வந்து கிட்டத்தட்ட 2020 கொடுக்கறதுக்கான அந்த ஒரு டைம் வந்துருச்சு. அப்பையிலேருந்தே இவங்க எல்லாம் தான் இவங்களோட அந்த ஒரு மறைமுகமான ஒரு விதமான சப்போர்ட்ஸில் தான் வந்து இது இப்படி போயிட்டுருக்கு. பட் இப்போ வந்து என்னென்னா இன்னைக்கு 10ஆம் தேதி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட இந்த கேஸ் ஒரு விதமான ஒரு ரிக்வஸ்ட்டாக போயிடுச்சு நம்ம இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட. சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்மெண்ட் கிட்ட சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன அப்படின்னு பாருங்கள், மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ அந்த அட்டார்னி ஜெனரல்ஸ் இருப்பாங்கல்ல, லாயர்ஸோட ஜெனரல் அட்டார்னி, அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க சுப்ரீம் கோர்ட் சைடில் இருந்தும் இந்த கேஸை வந்து எப்படியாவது. ஏன்னா இவங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா அந்த பிளட் மணி அப்படின்னு அந்த காசை கொடுத்து சால்வ் பண்ணுற, அந்த பேசி சால்வ் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ண முடியும். 2 ஆப்ஷன் தான் இப்போ இருக்குது. ஒன்றில் வந்து இவங்களை தூக்கு தண்டனை உள்படுத்துறது, இல்லைன்னா வந்து காசு வாங்கிட்டு விடுறது. ஆனால் இந்த 2 ஆப்ஷனுமே கன்ஃபார்ம் பண்ணுறது இல்லை டிசைட் பண்ணுறது அப்படின்றது வந்து அந்த விக்டிம்னா அந்த மஹ்தில் அப்படின்றது எமினி இருக்காங்கல்ல, அவங்க ஃபேமிலி தரப்புலேருந்து தான் இதை வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க வந்து பிளட் மணிக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, இல்லை அவங்க வந்து கண்டிப்பான முறையில் தூக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு முடிவு சொல்கிறாங்கன்னா அதுதான் வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து இல்லை அவங்களோட அந்த ஒரு கோர்ட் வந்து ஜுடிஷியலில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியன் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிளட் மணி கொடுக்குற அந்த விஷயத்த வந்து அந்த மக்திலோட ஃபேமிலி கூட ரொம்ப க்ளோஸாக நெகோஷியேட் பண்ணி அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் போகிறாங்க. ஆனால் நியூஸஸ்லாம் பார்க்க முடியுது, அவங்க வந்து ஒரு 1 மில்லியன் USD, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8.5 கோடி ரூபாய் பக்கத்தில் அந்த ஒரு மாதிரி ஒரு நெகோஷியேஷன் போகிறது மாதிரி சில நியூஸில் வருது. சில நியூஸஸில் வந்து அவங்க வந்து பிளட் மணிக்கு வந்து ஒத்துக்கலை, அவங்க வந்து டிட் ஃபார் டேட் அப்படின்னா உயிருக்கு உயிர் தான் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் வருது. இது வந்து இந்த மாதிரி ஒரு கவர்மெண்டல் பாடிஸ் இன்வால்வ் ஆகாதனால வந்து கன்ஃபார்மாக தெரில. பட் எனிவே நம்ம வந்து நம்மளோட சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போது அட்டார்னி ஜெனரல்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள எல்லா பாசிபிள் வேஸ்லேயுமே வந்து ஆக்ட் பண்ணி இந்த ஒரு பெண்ணை வந்து சேவ் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. 14ஆம் தேதி இதுலேருந்து ஒரு பாசிட்டிவாக ஏதாவது வரலாம் அப்படின்ற மாதிரி, அதுக்கான தீர்ப்பு இல்லைன்னா அது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு வரும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கான தூக்கு தண்டனை வந்து 16ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. 14ஆம் தேதி நம்ம கவர்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட் சைட்லேருந்து ஒரு முடிவு வரும் அப்படின்னு மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த லேடியோட ஃபேமிலி எல்லாருமே வந்து கண்டினியூஸாக ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. கேரளா கவர்னர் த்ரூ இப்படியெல்லாம் ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ப்ளஸ் வந்து சேவ் நிமிஷா அப்படின்னு ஒரு ஆக்ஷன் கவுன்சில் வந்து இந்த மாதிரி இந்த க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி அமௌண்ட்டை வந்து இந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்படி நிறைய ஆஸ்பெக்டில் வந்து விஷயங்கள் நடக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு பெரிய கனவோட போனவங்க இந்த மாதிரி ஒரு சிவில் வார் நடக்கிற ஒரு இடத்துக்குள்ளாடி ஒரு வலைக்குள்ளாடி சிக்கி இப்படி ஒரு சின்ன பின்னமாக அவங்க லைஃப் போய் இப்படி ஒரு சூழ்நிலையில் வரும்னு யாருமே நினச்சிருக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாத மாதிரி நம்மளும் நடந்துக்கணும். இதை ஒரு அவேர்னஸ் வீடியோவை எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ஏதோ கனவுகளுக்காக போகிறோம், என்னமோ நடக்குது. ஸோ நம்ம வந்து போகிற இடங்கள்ல நம்ம கொஞ்சம் எப்படி விழிப்புணர்வாக இருக்கணும். ஒரு சம்பவம் நடந்தால் நம்ம மட்டும் கிடையாது. பாருங்கள், 2020 கிட்டத்தட்ட 5 வருஷமாக வந்து மென்டல்லி வந்து அந்த ஃபேமிலியை சார்ந்திருக்கிறவங்க, உற்றார் உறவினர்கள் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படின்றத வந்து நினச்சி கூட பார்க்க முடியலை. என்னைக்கு இது தூக்கு தண்டனையாக முடியுமா, இல்லை இந்த இந்த பெண் வந்து விடுதலையாகி வருவாங்களா, இல்லை இவங்க வரமாட்டாங்களா, எதுவுமே தெரியாத ஒரு அன்சர்டன், ஒரு நிலை இல்லாத ஒரு லைஃப் மாதிரி, ஒரு மென்டல் ட்ராமா மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கோங்க. இந்தியன் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகும்போது கண்டிப்பான முறையில் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பவர் இருக்குது. கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகும்போது ஒரு நல்ல தெளிவான ஒரு ரிசல்ட் வரும், ஒரு முடிவு வரும் அப்படின்னு நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கையாக இருப்போம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஏதாவது நல்ல விஷயங்கள் வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட வந்து போஸ்ட் பண்ணுறேன். Until then, bye. See you. Take care.